ஒருமுறை பீமனை காண கிருஷ்ணர் வந்தாராம். அப்பொழுது பீமனுடன் சேர்ந்து வாழும் நாள் வந்ததாம் திரௌபதிக்கு. அப்பொழுது பீமன் தனியாக கிருஷ்ணரை அழைத்து கொண்டு போய், இதனால் வரை அண்ணி தாய்ஸ்தானத்தில் இருந்தால் என் மனைவி என்று என்னால் எப்படி ஏற்க முடியும் என்று கேட்டானாம் பீமன். கிருஷ்ணர் சொன்னாராம், நடப்பவையெல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை, ஏற்கனவே இவ்வாறு நடக்கும் என்று எழுதப்பட்டது. இதில் நீ வருந்தவோ காரணம் தேடவோ எதுவும் இல்லை. ஆறுதலுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வருடத்திற்கு ஒரு முறை திரௌபதி நள்ளிரவில் வெளியே செல்வாள், காலை வருவாள். எங்கு செல்கிறாள் தெரியுமா என்று கேட்டாராம். அப்பொழுது எனக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது, இன்று அவளை பின்தொடர்வோம் என்று பின்தொடர்ந்தார்களாம். தீ மூட்டி திரௌபதி அந்த தீயில் விழுந்தாளாம். மனம் பதபதைத்து காப்பாற்ற போனானாம் பீமன். தடுத்து நிறுத்தினாராம். திரௌபதி சாட்சாத் அகிலாண்டேஸ்வரி, சர்வ உலகத்தை ஆளும் மகாசக்தி அன்னை சுய உருவில் காட்சி கொடுத்தாளாம். திகைத்து போனானாம் பீமன். பீமா, நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகாசக்தி திரௌபதி. அவர்களுக்குள் நீங்கள் தான் அடக்கமே தவிர அவள் உங்களுக்குள் அடக்கமில்லை. இருக்கட்டும், இவளை விட கண்ணியோ பத்தினியோ இந்த உலகத்தில் இல்லை. நீ கவலை இல்லாமல் உன்னுடைய கடமையை